செட்ஸை வந்து 9th ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செட் வாட் இஸ் செட், நீங்க இந்த கீ பாயிண்ட்ஸை ஹைலைட்டர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. A set is collection of well defined objects. இது ஆல்ரெடி நல்லாவே நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இங்க இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வைஸ் மட்டும் நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ a set is collection of well defined objects. We know very well. Next, here another one important concept. See, if A and B are two sets, is it meaningful to write A element of B? இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, A ஒரு செட்டா இருக்கு, B ஒரு செட்டா இருக்கு. A அப்படிங்கிற ஒரு செட்டே எலமெண்ட்ங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியும். இந்த சிம்பிளுக்கு பேர் எலமெண்ட் நீங்க படிச்சிருக்கீங்க. பிங்கிற ஒரு செட்டுக்கு ஏங்கிற செட்டு எலமெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ ஏங்கிற செட், வாட் இஸ் ஏ செட்? Set A is 1, 2. What is set B here? Set B in our book 1, 2, 3, 4. This is set B. நார்மலா நம்ம எல்லாம் என்ன சொல்லிடுவோம் சொன்னா, இந்த விஷயத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஒரு செட்டு எப்படி சார் எலமெண்டா இருக்கும் இன்னொரு செட்டுக்கு, இது தப்பு சார்னு சொல்லிடுவோம். தட் இஸ் ராங். நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 1 set 1, 2 இங்க இருக்கிற அதே செட் எடுத்துக்கிறேன். சார் 1 இஸ் எலமெண்ட் ஆஃப் A. எஸ், இட் இஸ் கரெக்ட். 1 இஸ் எலமெண்ட் ஆஃப் A. ஏங்கிற ஒரு செட்டுக்கு 1ங்கிறது ஒரு எலமெண்டா இருக்கு. பிலாங்ஸ் டு ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப ஒரு நம்பர் தானே சார் ஒரு செட்டுக்கு எலமெண்டா இருக்கும். இங்க ஒரு நம்பர் தானே சார் செட்டுக்கு எலமெண்டா இருக்கு. 2 இஸ் element of set A. Yes, correct. Sir, 3 is element of set A. Wrong, because இங்க 3ங்கிற எலமெண்ட் அப்படிங்கிறது செட் ஏக்கு எலமெண்டா இல்ல. கரெக்ட். சோ does not element னு போட்டா கரெக்ட். This is the correct. சோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு நம்பர் உள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு டேர்ம்ஸ் இல்ல ஏபிசிடி அது வேணா ஒரு செட்டுக்கு எலமெண்டா இருக்கலாம். அது எப்படி சார் ஒரு செட்டு, இங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணா அது ஒரு செட். ஒரு செட்டே இன்னொரு செட்டுக்கு எலமெண்டா இருக்குமானா இங்க இருக்குது பாருங்க. இப்படி இருக்கலாங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பர்டிகுலரா 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ இது ஏங்கிற செட், அதே செட் இங்க உள்ள இருக்கு பாருங்க. சோ இது ஏங்கிற செட். அப்ப நான் இதை ஏன்னு எடுக்கலாம், கேபிட்டல் ஏன்னு எழுதலாம். அப்ப கேபிட்டல் ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டுக்கு ஒரு எலமெண்டா இருக்குது. அதான் முக்கியம். 1 is 1 element of B, 3 is 1 element of B, 4 is 1 element of B. Similarly, 1, 2, this is 1, 2 ஒரு set bracket. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1, 2 வே element of set B இருக்கா இல்லையா? Yes, this is also element of set B. What is 1, 2? That is A. What is A? This is A. So A is element of B. Correct. It is meaningful. Yes, it is meaningful. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம புக்லயே கொடுத்திருக்காங்க. If you want to just take note. நோட் சும்மா ஹிண்ட் மாதிரி உங்களோட புக்லயே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். நவ் நெக்ஸ்ட் கான்செப்ட். வாட் இஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட்? வாட் இஸ் எம்டி செட்? இதெல்லாம் நீங்க 10th 9th நல்லா படிச்சதுதான். வாட் இஸ் எம்டி செட்? நோ எலமெண்ட். அதுக்கு இன்னொரு நேம் வாய்ட் செட். நோ எலமெண்ட் இன் ஒன் செட். ஒரு செட்டுக்குள்ள எலமெண்டே இல்லைன்னா அது எம்டி செட்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா 5 இதை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் சப்செட்? இது 9th படிச்சிருக்கோம், 10th படிச்சிருக்கோம். ஏ இந்த சிம்பிளுக்கு நீங்க எப்படி ரீட் பண்ணணும்னா சப்செட். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு ரீட் பண்ணணும். அப்ப சப்செட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன, ஈக்குவல் செட்ஸ்னா என்ன, எம்டி செட், அப்புறம் ட்ரிவியல் செட் சப்செட்ஸ்னா என்ன, ப்ராப்பர் சப்செட்னா என்ன, இப்படிங்கிற ஒரு இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னங்கிறதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இங்க இதுல இருக்கு. பட் அந்த வேர்டெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ now I am giving one example for first subset, then proper subset, then improper subset, then trivial subset. I am taking one set, that is A equal to 1, 2, 3. This is one set. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சப்செட்னா இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது 2 செட்டை கம்பேர் பண்ணி A கிராஸ் B இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்.
கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு A கிராஸ் B ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணி அப்படிதான் பார்த்தோம். பட் நவ் வாட் இஸ் சப்செட் மீனிங்? ஒரே ஒரு செட்டுக்கு தான் சப்செட் எடுக்க முடியும். அந்த ஒரு செட்டுக்கு சப்செட் என்ன ஆல்ரெடி நீங்க 10th படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு எலமெண்ட் 1 அப்படிங்கறத செட் பிராக்கெட்டுக்குள்ள போடணும். இந்த 1ங்கிற நம்பரை எடுத்து ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டா இது ஒரு செட். சோ இந்த நான் 1 எங்க இருந்து எடுத்தேன்னு சொன்னா இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து ஒரு செட் பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். கமா அதே மாதிரி 2 எடுக்கிறேன். ஐ எம் டேக்கிங் 2, ஐ எம் யூசிங் செட் பிராக்கெட். ஐ எம் டேக்கிங் 3 யூசிங் செட் பிராக்கெட். சோ இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் சிங்கிள் எலமெண்டா எடுத்து எழுதியிருக்கேன். அந்த சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் செட் பிராக்கெட் யூஸ் பண்ணி எழுதுனா திஸ் இஸ் சப்செட். அதாவது இந்த செட்டுல இருந்து கிடைச்ச சப்செட். எப்படி நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்றோம். இன்ஸ்பெக்டருக்கு கீழே அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு கீழே தான் வராங்க. அதே மாதிரி இந்த செட்டுக்கு கீழே தான் இந்த செட்டு வருது. இந்த செட்டுக்குள்ள இந்த 1ங்கிற எலமெண்ட் இருக்கிறங்காட்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இந்த 1 ஒரு செட்டா எழுதிட்டோம்னா இது ஒரு சப்செட் ஆஃப் இந்த A உடைய ஒன் ஆஃப் த சப்செட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2 ஒன் ஆஃப் த சப்செட் ஆஃப் திஸ் A. இந்த 3 ஒன் ஆஃப் த சப்செட். இது மட்டும் தான் பாசிபிளா? நோ. யூ கேன் ரைட் 1,2. எப்படி எல்லாம் உங்களால எழுத முடியுமோ அந்த ஆல் பாசிபிள், அந்த எல்லா பாசிபிளும் 1,2 எழுதலாம், 1,3 எழுதலாம். இப்ப டெஃபினிஷன் சொன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, ஜஸ்ட் எழுதி காட்டுறேன். 1,3 2,3 ஆல்சோ எழுதலாம். நீங்க யூ கேன் ரைட் 2,3. அண்ட் another one important concept 1,2,3 எழுதலாம். 1,2,3 இதெல்லாம் 9thலயே வந்துருச்சு. இருந்தாலும் again I will explain. அண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க நல் செட்டையும் எழுதலாம். So these sets are called, this is one set, 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 this is one set. These all are only one sets. 1 2 3 4 5 6 7 8. The 8 sets are called subset of A. A உடைய subsets தான் இது எல்லாமே. Subset உடைய definitionல என்ன word கொடுத்திருக்காங்க சொன்னா, suppose I am taking this name is B. So now B is subset of A. Yes, B is, you have to write using this symbol. This is subset symbol A. இதற்கு என்ன அர்த்தம்னா Bங்கிறது Aக்கு சப்செட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சப்செட்டா இருக்கும்னா B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ், every elements in B should be element of A. அப்படிதான் வேர்ட் நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. every element in B, எலிமெண்ட் எத்தனை இருக்கு? 1,3 should be element in A. ஆமா, 1,3ங்கிறது எலிமெண்டா இருக்கு Aக்கும். So this is called subset. Every element in A B that should be element in A means you can tell B is subset of A. இதா கான்செப்ட். நீங்க இதுல எந்த செட்டுக்கு எடுத்தாலும் நான் சொன்ன இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். அது போக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது நல் செட். என்ன சொல்லுவாங்க டெஃபினிஷன் பிரகாரம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நல் செட் அப்படிங்கிறது எல்லா செட்டுக்கும் ஒரு சப்செட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த செட்டே இட் செல்ஃப், இந்த ஏங்கிற செட்டே எல்லா செட்டுக்கும் சப்செட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏன் அப்படி சொல்றாங்க டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அடுத்த எக்ஸசைஸ் வரும்போதுங்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. ஜஸ்ட் இது டெஃபினிஷனா வச்சிருக்காங்க. சோ இந்த 8 செட்டும் இந்த ஏங்கிற ஒரு செட்டோடைய சப்செட். அப்ப இந்த 8 செட்ஸ்ல இருந்து நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இந்த Bங்கிறது ப்ராப்பர் சப்செட்னு சொல்லணும். சோ ப்ராப்பர் சப்செட்னா நீங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணா சப்செட்னு படிச்சுக்கலாம். எல்லாமே சப்செட் தான். நான் இப்ப இந்த நல் செட் எடுத்து சப்செட்னு எழுதலாமானா எஸ், நல் செட் எடுத்து இந்த சிம்பிள் சப்செட்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி ஏன்னு போட்டா கரெக்ட். அதே மாதிரி இந்த செட் 1ங்கிற செட், இதுக்கு நீங்க சப்போஸ் பேர் கொடுத்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் சின்னு ஒரு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, சோ சி இஸ் சப்செட் ஆஃப், இது சப்செட் சிம்பிள், இது சி சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். அப்ப இந்த சிம்பிள் எப்ப சார் யூஸ் பண்ணலாம்னா ப்ராப்பர் சப்செட்டுக்குலாம் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் ப்ராப்பர் சப்செட்? ரொம்ப ஈஸி. ப்ராப்பர் சப்செட்னா ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் அது சப்செட்டா இருக்கணும். இது எல்லாமே சப்செட் தான். அண்ட் ஒரு கண்டிஷன், எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை மட்டும் நம்ம ப்ராப்பர் சப்செட்டா சொல்ல முடியாது. இதை தவிர இதுல எல்லாமே ப்ராப்பர் சப்செட் தான். இந்த ஒரு செட்டை தவிர மீதி எல்லா செட்டையும் நான் என்ன சொல்லலாம்னா ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு நம்பர் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான்.
இங்க ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரும் இங்க இருக்கு. அதனால இது இந்த ஒரு செட்டு மட்டும் இந்த செட்டுக்கு சப்செட்னு சொல்லலாம். இதுக்கு நான் நேம் D னு வச்சிரலாம். So now D equal to 1, 2, 3 னு எடுத்தனா D is subset of A னு சொல்லலாம். Understand? Subset of A னு சொல்லலாம். But D is proper set of A னு சொல்லக்கூடாது. இது wrong. ஏன்னா D is not proper subset. அப்ப proper subsetனா என்னன்னா இது proper subset, இது proper subset, இது எல்லாமே proper subset. அப்ப மினிமம் ஒரே ஒரு எலமெண்ட் கம்மியா இருக்கணும். இங்க எலமெண்ட் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. இங்க எலமெண்ட் எத்தனைங்க 2 இருக்கு. சோ ஏவை கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் B நீங்க எடுத்துக்கீங்களே, Bங்கிற எலமெண்ட் 2. அப்ப n of A வந்து 3, n of B வந்து 2. அப்ப n of A வும் n of B ஈக்குவலா இருக்க கூடாது. n of B கம்மியா இருக்கணும். இதான் கான்செப்ட். அப்படி கம்மியா இருந்தா அதுக்கு எக்ஸாக்ட் நேம் ப்ராப்பர் சப்செட். சோ ப்ராப்பர் சப்செட்னா நீங்க என்னங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். சோ தட் இஸ் கால்ட் ப்ராப்பர். இது நம்ம 9th இருக்கு இந்த கான்செப்ட்ல. 10th உங்களுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ ப்ராப்பர் சப்செட்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். சோ இப்ப B சப்செட் தானே சார் அப்படின்னா நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சப்செட்னு யூஸ் பண்ணிக்கலாம். B பொறுத்தளவுக்கு ப்ராப்பர் சப்செட் எக்ஸாக்ட்டா இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் விஷ். ஆனா D பொறுத்தளவுக்கு சப்செட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர் சப்செட் யூஸ் பண்ண கூடாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புக்ல இருக்கு அந்த வேர்டு. அதாவது இந்த ரெண்டுக்கும் காமனா ஒரு நேம். இந்த நல் செட்டுக்கும் இந்த இட் செல்ஃப் இந்த செட்டுக்கு அந்த செட்டே அந்த ஹோல் செட்டே ஒரு சப்செட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டு இந்த ரெண்டு செட்டுக்கும் சேர்ந்து ஒரு காமன் நேம் ட்ரிவியல் சப்செட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிவியல் சப்செட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த ஒரு செட்டுக்குமே அந்த செட்டும் பிளஸ் நல் செட்டும் ட்ரிவியல் சப்செட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே ப்ராப்பர் சப்செட். இத வந்து ப்ராப்பர் சப்செட்னு சொல்லக்கூடாது, இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லணும். சோ இது எல்லாமே ப்ராப்பர் சப்செட். திஸ் இஸ் கால்டு இம்ப்ராப்பர் சப்செட். இந்த ஒரே ஒரு செட்டை மட்டும், அதாவது எந்த ஒரு செட்டுக்குமே அந்த செட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா சப்செட்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் நேம் வேணும்னா இம்ப்ராப்பர் சப்செட். இத சப்செட்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் நேம் வேணும்னா ப்ராப்பர் சப்செட். இவ்வளவுதான். சப்செட், ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட் அண்ட் ட்ரிவியல் சப்செட் உடைய கான்செப்ட். இதை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப புக்ல இருக்கிற அதே வேர்டை நான் கொஞ்சம் உங்களுக்கு ரீகால் பண்ணி தரேன் பாருங்க. புக்ல தெளிவா கொடுத்திருக்காங்க அதோட டெஃபினிஷன்ஸ். அது என்னங்கிறது இப்போ ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடலாம். சோ A is subset of B mean every element of set A is an element of set B. இதை தான் என்ன வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏங்கிறத நான் அங்க B இங்க A அடுத்த மாத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க வர மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இப்ப A தான் சப்செட். அப்ப A இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் B ல இருக்கணும். every element of set A is an element of set B. அந்த எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நெக்ஸ்ட் A is subset of B, then B is called superset. சோ ஏங்கிறது சப்செட்னா அப்ப பிக்கு என்ன சார் பேருனா சூப்பர் செட். அவ்வளவுதான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் செட்ஸ்னா என்னங்கறாங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி நீங்க 10th படிச்ச கான்செப்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் செட்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அது போக பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வேணா எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுக்கறனே. ஈக்குவல் செட்னா ஏங்கிற ஒரு செட் இருக்கு. இங்க 1, 2, 3 இருக்கு. இங்க B ன்னு ஒரு செட் இருக்கு. தட் இஸ் A, B, C. இதுல n of A 3, இதுல n of B 3. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் தான் சார். அப்ப ஈக்குவல் செட்னா கிடையாது. n of நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அனதர் ஒன் கண்டிஷன், இது நீங்க 10th படிச்ச கான்செப்ட். அனதர் ஒன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் இங்க 1 இருந்தா இங்க 1 தான் இருக்கணும். இங்க 2 இருந்தா இங்க 2 தான் இருக்கணும். இங்க 3 இருந்தா 3 தான் இருக்கணும். அப்ப இப்படி இருக்க கூடாது. B எப்படி இருக்கணும், 1, 2, 3. சார் 1, 2, 3, 4 இருந்தா தப்பா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா தப்பு தான். ஏன்னா 1, 2, 3 இங்க இருக்கு, 1, 2, 3 இங்க இருந்தாலும் n ஆஃப் எலிமெண்ட், n ஆஃப் A வந்து இங்க 3, n ஆஃப் B வந்து இங்க 4. சோ இப்படி ரெண்டுமே இருக்க கூடாது. அப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா இவ்வளவுதான். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாதான் ஈக்குவல் செட்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் செட்ஸோட கான்செப்ட். அடுத்து எம்டி செட்டும் இப்பதான் நம்ம சொன்னோம். எம்டி செட்டும் செட் A ஆர் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் A. ஒரு செட்டுக்கு எம்டி செட்டும் சப்செட்டா இருக்கும், அந்த செட்டே சப்செட்டா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் சேர்ந்துதான் நம்ம நேம் ட்ரிவியல் சப்செட்னு சொல்றோம், சப்செட்ஸ்னு சொல்றோம். இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாட் இஸ் ப்ராப்பர் சப்செட்? A இஸ் ப்ராப்பர் சப்செட். நீங்க ஏதாவது ஒரு செட்டை ப்ராப்பர் சப்செட்னு சொல்லணும்னு சொன்னா
என்ன இருக்குன்னா அந்த செட்டு சப்செட்டா இருக்கணும் ஒரு கண்டிஷன், ஏவும் பியும் நாட் ஈக்குவலா இருக்கணும். நான் சொன்னதே நீங்க அமைச்சுங்க. அதாவது ஏங்கிறது சப்செட்டா இருக்கணும், ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும்னு சொன்னா, ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும்னு சொன்னா ஏல இருக்கிற எலமெண்ட் கம்மியா இருக்கணும், பில இருக்கிற எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதிகமா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்பதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அடுத்தது இம்ப்ராப்பர் சப்செட்னா அதுக்கு நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏங்கிற செட்டே ஒரு சப்செட்டா இருக்கும், ஏங்கிற செட்டுக்கு எல்லா செட்டுக்கும் அந்த செட் ஒரு சப்செட்டா இருக்கும். அந்த செட்டை தான் இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்றோம். இந்த இடத்துல நீங்க இதை சப்செட்னு படிக்க கூடாது, இது ப்ராப்பர் சப்செட்னு தான் படிக்கணும். இந்த இடத்துல நீங்க சப்செட்னு படிக்கணும், இங்க ப்ராப்பர் சப்செட்னு படிக்கணும். ரியல் நம்பர்ஸ் பொறுத்தளவுக்கு ரேஷனல் நம்பர் ப்ராப்பர் சப்செட். அப்ப ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா ரியல் நம்பர்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட் அதிகமா இருக்கும், ரேஷனல் நம்பர்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட் கம்மியா இருக்கணும். ரியல் நம்பரை விட கொஞ்ச நாச்சு கம்மியா இருக்கு, அட்லீஸ்ட் ஒன்னே ஒன்னு கம்மியா இருந்தாவே இனஃப். அதே மாதிரி ரேஷனல் நம்பரையும் இன்டிஜர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இன்டிஜர்ஸ் இஸ் ப்ராப்பர் சப்செட், இன்டிஜரையும் ஹோல் நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது ஹோல் நம்பர் இஸ் ப்ராப்பர் சப்செட், ஹோல் நம்பரையும் நேச்சுரல் நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நேச்சுரல் நம்பர் இஸ் ப்ராப்பர் சப்செட். ஏன்னா ஹோல் நம்பர்ல இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இங்க கம்மியா இருக்குது, தட் இஸ் 0. 0 நேச்சுரல் நம்பர் இல்ல, ஹோல் நம்பர்ல இருக்கு. சோ இது வந்து செட்னு சொன்னா இது சப்செட், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லணும். சோ ப்ராப்பர் சப்செட்டோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ ப்ராப்பர் சப்செட் எங்க யூஸ் பண்ணணும், சப்செட் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ இந்த இதுல இருக்கிற கான்செப்ட் எல்லாம் இவ்வளவுதான், இதுல பெரிய எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த டவுட்டும் இல்லாம நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸி தான். மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ரியல் லைஃப்ல யூஸ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 12th நிறைய ரியல் லைஃப் ஓரியன்டட் சம்ஸ் வரும், 11th நிறைய இருக்கு. சோ நம்ம அதை போக போவோம். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் தான். இந்த பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் புரியும். ஃபங்க்ஷனை புரிஞ்சுட்டீங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷனை வச்சு ரியல் லைஃப்ல எப்படி எல்லாம் சம்ம கொண்டு போறாங்கிறதெல்லாம் வர கிளாஸ்ல அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டா மேத்ஸ் படிங்க, என்ன டவுட்னாலும் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, கேளுங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, மேத்ஸ் ரொம்ப ஈஸியா மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம், நாலேஜபிளாலும் நீங்க இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.